Dear students, today we are going to see, let us know. In this video, we are going to know about prepositions. Let's see what are prepositions. Prepositions are words that help us know the position of things. Position of things அப்படின்னா பொருட்களின் நிலை. அதாவது ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்றது அதனோட பொசிஷன் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, இந்த பொசிஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கான சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, லுக் அட் திஸ். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த கேட் எங்கே இருக்குது? வேர் இஸ் தி கேட்? தி கேட் இஸ் in the box. Okay, here answer is in. Okay, the cat is in the box. Lower classes la ninga preposition words படிச்சிருப்பீங்க. in, on, under, in front of and behind இந்த மாதிரி. Okay, but did you know prepositions also help us know the nature of time? அதாவது டைமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ப்ரிப்போஷன்ஸ் வேர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். லெட் அஸ் லேர்ன் ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் டைம். நம்ம ப்ரிப்போஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம், டைம் எப்படி மென்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆன், இன் அண்ட் அட் இந்த 3 வேர்ட்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. On, this word on is used for days of week. On எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? It is used for days of week. Days of weeks உங்களுக்கு தெரியும். ஓகே, Sunday to Saturday இந்த 7 டேஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது on அப்படின்ற preposition word யூஸ் பண்ணலாம். ஓகே, he bought a bike on Friday. Friday அப்படின்றது டேஸ் ஆஃப் வீக்கில் வரக்கூடிய 1 டே. அப்போ நம்ம டே மென்ஷன் பண்ணும் போது இந்த இடத்துல நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வேர்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆன் இஸ் யூஸ்ட் ஃபார் டேட்ஸ். டேட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா அங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். மை பர்த்டே இஸ் ஆன் 3rd of November 2013. 3rd அப்படின்றது டேட். ஓகே, நம்ம டேட் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன். தி வேர்ட் இன் இஸ் யூஸ்டு ஃபார் மந்த்ஸ். மந்த்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, 12 months இருக்குது, January to December. So here my birthday is in September. September அப்படின்றது 1 month. இந்த மந்த்துக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ்டு ஃபார் சீசன்ஸ். இன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சீசனுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம சீசன் மென்ஷன் பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸ் இல்லை அப்படின்னா இன் யூஸ் பண்ணலாம். சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் இந்த மாதிரி சீசன்ஸ் இருக்குது. இந்த சீசன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணலாம். ஓகே, தி ரிவர் கோஸ் ட்ரை இன் தி சம்மர். ஓகே, சம்மர் அப்படின்றது சீசன். சீசனுக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணலாம். தென் இன் இஸ் யூஸ்டு ஃபார் இயர்ஸ். இயர்ஸ் நாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் born in 1979. ஓகே, நம்ம டேட் சொல்லும்போது ஆன் சொல்லுவோம், இங்கே ஹியர் சொல்கிறோம். ஓகே, 1979 அப்படின்னு இயர் சொல்லும்போது இன் யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் born in 1979. ஓகே, நெக்ஸ்ட் இன் யூஸ்டு ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் தி டே. பார்ட்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னா டைம், 1 டேயில் இருக்கக்கூடிய டைமை பிரித்து சொல்கிறது. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி. ஓகே, இப்போது நம்ம மார்னிங் சொல்கிறோம் அப்படின்னா இன் யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர்நூன்னா இன் சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் எ டெஸ்ட்
in the afternoon. afternoon டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது in யூஸ் பண்ணலாம். ஓகே, I have a test in the afternoon. in எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? used for months, seasons, years and parts of the day. இந்த 4க்கும் in preposition யூஸ் பண்ணலாம். ஓகே, next one at. the word at is used for clock times. அதாவது clock time, நம்ம டைம் சொல்கிறோம்ல, 7 o'clock, 6 o'clock, 1 o'clock அந்த மாதிரி டைம் சொல்லும்போது at யூஸ் பண்ணலாம். I get up at 7 o'clock. ஓகே, next at is used for night. நைட் அப்படின்ற நைட் டைம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நைட்டுக்கு முன்னாடி நம்ம அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட். தி ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட். நைட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அட் யூஸ்டு ஃபார் மீல் டைம்ஸ். மீல் டைம்ஸ்க்கு முன்னாடி நம்ம அட் யூஸ் பண்ணலாம். ஜான் வெண்ட் ஹோம் அட் லன்ச் டைம். லன்ச் டைம் அப்படின்றது மீல் டைம். ஸோ ஹியர் வி யூஸ் அட். இங்கே நம்ம அட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கிளாக் டைம்ஸ், நைட், மீல் டைம்ஸ். ஓகே, okay dear students, see the video carefully and do your book work. Today class is over. We will see in next class. Thank you.